கள்ளச்சாராய விற்பனையை தடுப்பதில் அரசு சரியாக செயல்படவில்லையோ என்ற சந்தேகம் வந்திருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2023ஆம் ஆண்டு மே மாதத்தில் விழுப்புரம் மாவட்டம் மரக்கான பகுதியில் மெத்தனால் கலந்த நச்சு சாராயத்தை குடித்து 22 பேர் உயிரிழந்த நேரத்தில் மெத்தலானின் கள்ள வணிக நடமாட்டத்தை கண்காணிப்போம், இந்த கள்ளச்சந்தையில் ஈடுபட்டு வரும் மாஃபியா கும்பலின் சட்டவிரோத செயல்பாட்டை கட்டுப்படுத்துவோம் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது. ஆனால் கள்ளச்சந்தையில் மெத்தனால் கட்டற்ற முறையில் புழக்கத்தில் இருப்பது உறுதியாகியுள்ளது. இது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. அவ்வாறு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டிருந்தால் இப்போது கள்ளக்குறிச்சியில் நடந்த உயிரிழப்புகளை தடுத்திருக்கலாமே என்னும் கவலை மேலோங்குகிறது. எனவே இனியாவது மெத்தனால் விநியோகத்தை கண்காணிப்பதற்கு அரசு தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். முழு மதுவிலக்கு என்பதில் திமுகவுக்கு மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை. 2016ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் திமுக இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. எனவே படிப்படியாக மதுக்கடைகளை மூட அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்துகிறோம். தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு முதல்வர் ஸ்டாலின் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு என்பது யதார்த்தத்தில் சாத்தியமில்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை ஈஷா யோகா மையத்தில் 10வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நடந்த சிறப்பு யோகா நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து பலர் பலியான சம்பவம் மிகுந்த வேதனை அளிக்கிறது. மரப்பட்டைகள், பழங்கள் உள்ளிட்டவை மூலம் சாராயம் தயாரிக்கப்படுவதில்லை. முழுக்க முழுக்க ரசாயனங்களை கொண்டுதான் சாராயம் தயாரிக்கப்படுகிறது. கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கும் அதை அழிப்பது குறித்தும் தீர்வு காண வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கிறோம். நாங்கள் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு பணம் கொடுக்கவில்லை, அவர்களது உறவினர்களுக்கு தான் பணம் கொடுக்கிறோம். கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களின் குடும்பத்தினர் நிராதரவாக நிற்கின்றனர், அவர்களுக்கு தான் நிவாரணம் வழங்கி வருகிறோம். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு யதார்த்தத்தில் சாத்தியமில்லை. ஆனால் கள்ளுக்கடைகள் திறந்தால் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு சாத்தியமே. கள்ளுக்கடைகளுக்கு என தனி லைசன்ஸ் கொடுக்கப்பட்டு அதில் தனி கவனம் செலுத்தப்பட்டு முறைப்படுத்தினால் மதுவிலக்கு சாத்தியம்தான். கள்ளுக்கடைகள் திறந்தால் பூரண மதுவிலக்கு சாத்தியம் என்பதை பீகார் மாநிலம் நிரூபித்து காட்டியுள்ளது. கேரள அரசு அதற்கான முயற்சியில் உள்ளது. எனவே தமிழகத்திலும் கள்ளுக்கடைகள் திறந்தால் பூரண மதுவிலக்கு என்பது சாத்தியம் என்றார். கள்ளச்சாராய விவகாரத்தில் மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இபிஎஸ் பேசுகிறார் என தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமர்சித்துள்ளார். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவர்கள் சிலர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சந்தித்து நலம் விசாரித்தார். அவர்களுக்கு கொடுக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் சிகிச்சை பெற்று வரும் 17 பேரில் 8 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. 2 நாட்களுக்கு முன் கள்ளச்சாராயம் குடித்தவர்களுக்கும் இன்று பாதிப்பு கண்டறியப்பட்டது. சிகிச்சைக்கு தேவையான அளவு மருந்துகள் அரசிடம் கையிருப்பில் உள்ளன. ஆனால் கள்ளச்சாராய விஷத்தை முறிக்கும் மருந்து கையிருப்பில் இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். இதுபோன்ற நேரங்களில் மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சிகள் செயல்படக்கூடாது என்று அமைச்சர் மாசு தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்க்கட்சி தலைவரின் இந்த பொய்யான குற்றச்சாட்டு எரியும் நெருப்பில் குளிர்காய்வது போல் உள்ளது என்றும் மாசு விமர்சித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து பலர் உயிரிழந்த விவகாரத்தில் எம்எல்ஏக்கள் உதயசூரியன் மற்றும் வசந்தம் கார்த்திகேயனை கைது செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களை அன்புமணி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கள்ளக்குறிச்சி விவகாரம் தமிழகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு, தமிழக அரசுக்கு இது மிகப்பெரிய அவமானம். இந்த
பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்வது அனைவரும் அறிந்ததே. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை? இந்த கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறியது யார்? கல்வராயன் மலையில் சாராயம் காய்ச்சி விற்பனை செய்பவர்களை பிடித்தால் அவர்களை விடுதலை செய்ய சொல்வதே எம்எல்ஏ உதயசூரியன் தான். அதேபோல எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயனும் காவல்துறையை அச்சுறுத்தி கள்ளச்சாராயம் விற்பவர்களுக்கு துணை போகிறார். இது மக்களுக்கு தெரியும், ஊடகங்களுக்கும் தெரியும். முதல்வர் ஸ்டாலினுக்கு மட்டும் ஏன் தெரியவில்லை? எஸ்பி மற்றும் ஆட்சியர் மீது எஃப்ஐஆர் போட வேண்டும். அப்போதுதான் இதுபோல தவறுகள் நடக்காது. தமிழக அரசு பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும். கள்ளச்சாராய விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றார். கள்ளச்சாராயம் விற்பனை நடந்தால் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அரசு அறிவுறுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் டாஸ்மாக் கடை அருகில் கள்ளச்சாராயம் விற்பனை நடந்தால் உடனே தகவல் தெரிவிக்கும்படி டாஸ்மாக் ஊழியர்களுக்கு மாவட்ட மேலாளர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடை ஊழியர்களுக்கு அந்தந்த மாவட்ட மேலாளர்கள் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் அனைத்து மாவட்டத்திலும் தாங்கள் பணிபுரியும் மதுபான கடை அருகிலோ அல்லது வேறு பகுதிகளிலோ கள்ளச்சாராயம், கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் விற்பனை நடைபெறுவது தெரியவந்தால் அதனை உடனடியாக மாவட்ட மேலாளர் அல்லது மாவட்ட மேலாளர் அலுவலகத்துக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். தகவல் தெரிவிப்பவரின் பெயர் மற்றும் செல்போன் எண்கள் ரகசியம் காக்கப்படும். எனவே உறுதியான தகவலாக இருப்பின் அது குறித்து உடனே தெரிவிக்குமாறு மதுபான கடை ஊழியர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு திரைப்பட நடிகர்கள் யாரும் வாய் திறக்கவில்லை என்று பலரும் விமர்சித்து வந்த நிலையில் கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறிய ஆட்சி நிர்வாகத்திற்கு கடும் கண்டனம் என்று நடிகர் சூர்யா தெரிவித்துள்ளார். இவ்விவகாரம் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு சிறிய ஊரில் 50 மரணங்கள் அடுத்தடுத்து நிகழ்வது புயல், மழை, வெள்ளம் போன்ற பேரிடர் காலத்தில் கூட நடக்காத துயரம். 100க்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் தொடர்ந்து மருத்துவமனையில் இருக்கிறார்கள் எனும் தகவல் அச்சமூட்டுகிறது. கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறிய ஆட்சி நிர்வாகத்திற்கு கடும் கண்டனம். கடந்த ஆண்டு இதேபோல விழுப்புரம் மாவட்டத்தில் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை குடித்த 22 பேர் பலியான பொழுது தீவிர நடவடிக்கை எடுப்பதாக அரசு உறுதியளித்தது. ஆனால் இப்பொழுது பக்கத்து மாவட்டத்தில் அதே மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் குடித்து கொத்து கொத்தாக மக்கள் இறந்திருக்கிறார்கள். இப்பொழுது வரை எந்த மாற்றமும் நிகழவில்லை என்பது மிகவும் வருத்தமளிக்கிறது என்று வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் மதுவிலக்கு கொள்கை என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் நேரத்து பேசுபொருளாக மட்டுமே முடிந்து விடுகிறது என்று விமர்சித்துள்ள சூர்யா, குடிபோதைக்கு அடிமையாவது என்பது ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரச்சனை என்பதை எப்பொழுது நாம் அனைவரும் உணரப்போகிறோம் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அரசும் அரசியல் கட்சிகளும் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டால் மட்டுமே இனி எதிர்காலத்தில் இதுபோன்ற அவல மரணங்களை தடுக்க முடியும் என்றும், மதுவிலக்கு கொள்கையில் மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளை தமிழக முதல்வர் எடுப்பார் என்ற நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் சூர்யா குறிப்பிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்ட மரணங்கள் தொடர்பான உண்மைகளை அரசு மறைப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து விவாதம் நடத்த எதிர்க்கட்சியான அதிமுக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது. சபாநாயகர் இருக்கையை சுற்றி அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு சபாநாயகர் இருக்கை முன் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்கள் குண்டுகட்டாக வெளியேற்றப்பட்டனர். சட்டசபையிலிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய பலிகள் குறித்து பேச சபாநாயகர் அனுமதி மறுத்துவிட்டார். இங்கு நடப்பது ஹிட்லரின் சர்வாதிகார ஆட்சி போல் உள்ளது. சட்டசபை சபாநாயகர் நடுநிலை தவறி செயல்பட்டுள்ளார். கள்ளச்சாராயம் குறித்து விவாதிக்க வலியுறுத்திய எதிர்க்கட்சிகள் மீது அடக்குமுறை நடந்துள்ளது. மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள கள்ளக்குறிச்சி நகரின் மைய பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை நடந்துள்ளது. இந்த ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்கிறது? உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? காவல் அதிகாரிகளுடன் பல ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தியும் சாராய விற்பனையை தடுக்க முடியவில்லையா? கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறிய முதல்வர் ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும். கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் எத்தனை பேர்?
பேர், சிகிச்சையில் உள்ளவர்கள் எத்தனை பேர், குறிப்பிட்ட மருந்து இல்லாததால் பல மரணம் நிகழ்ந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் நடப்பது என்ன? உண்மை மறைக்கப்படுகிறது. திமுகவினர் துணையோடுதான் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் விற்பனை நடைபெற்றுள்ளது. கள்ளச்சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி வீட்டில் திமுக தலைவர்கள் புகைப்படம் உள்ளது. கள்ளச்சாராயம் குடித்து சிகிச்சை பெறுபவர்கள் குறித்த அறிக்கையை ஏன் வெளியிடவில்லை? எத்தனை பேர் சிகிச்சை, எத்தனை பேர் கவலைக்கிடம் என ஜிப்மர் மருத்துவமனை அறிக்கை வெளியிடுகிறது. ஜிப்மர் போல் கள்ளக்குறிச்சி, சேலம் மருத்துவமனைகள் அறிக்கை வெளியிடாதது ஏன் என்று அடுக்கடுக்காக பல கேள்விகளை எழுப்பினார். மும்பையில் ஒரு கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சியில் அக்கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் ராமாயணம் நாடகத்தை தவறாக சித்தரித்ததாக அவர்களுக்கு கல்லூரி நிர்வாகம் 1.2 லட்சம் அபராதம் விதித்துள்ளது. மும்பையில் இயங்கி வரும் IIT கல்லூரியை சேர்ந்த மாணவர்களில் ஒரு குழுவினர் சில மாதங்களுக்கு முன் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் ராவோஹன் என்ற பெயரில் ராமாயண நாடகத்தை அரங்கேற்றினர். இந்த நாடகத்தில் பெண்ணியவாதம் பேசுவது போன்ற கருத்துக்களை முன்வைப்பதாக கூறி ராமாயணத்தில் வரும் கதாபாத்திரங்களையும் இந்துக்களின் நம்பிக்கையையும் கொச்சைப்படுத்தியதாக அக்கல்லூரியின் மற்ற மாணவர்கள் கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் கொடுத்தனர். மேலும் இந்த நாடகம் தொடர்பான காணொளி காட்சிகளை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு கடவுள் ராமரையும் ராமாயணத்தையும் அவமதித்து விட்டதாக குற்றம் சாட்டினர். ராமாயண நாடகம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட மாணவர்களிடம் கல்லூரி நிர்வாகம் சார்பில் விளக்கம் கேட்ட பின் தற்போது அதை அரங்கேற்றிய 4 மாணவர்களுக்கு தலா ரூபாய் 1.2 லட்சம் அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளது. அவர்களுக்கு கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் வழங்கப்படும் ஜிம்கானா விருதுகளை வழங்கவும் தடை விதிக்கப்பட்டதோடு மேலும் 4 ஜூனியர் மாணவர்களுக்கு ரூபாய் 40,000 அபராதம் மற்றும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட விடுதி வசதிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச யோகா தினம் 10 வருட வரலாற்று பயணத்தை நிறைவு செய்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 2015ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 10வது சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. காஷ்மீரில் நடந்த யோகா தின நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றார். ஸ்ரீநகரில் தால் ஏரிக்கரையில் உள்ள ஹெர்ஹி காஷ்மீர் சர்வதேச மாநாட்டு மையத்தில் யோகா நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்று யோகா செய்தார். இந்த நிகழ்ச்சியில் காஷ்மீரை சேர்ந்த பல்வேறு விளையாட்டு வீரர்களும் பங்கேற்றனர். யோகா நிகழ்ச்சியில் 7000க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டு பிரதமர் மோடியுடன் பயிற்சி செய்தனர். யோகா குறித்து பேசிய பிரதமர் மோடி, சர்வதேச யோகா தினம் 10 வருட வரலாற்று பயணத்தை நிறைவு செய்துள்ளது. 2014இல் நான் ஐக்கிய நாடுகள் சபையில் சர்வதேச யோகா தினத்தை முன்மொழிந்தேன். இந்தியாவின் இந்த முன்மொழியை 177 நாடுகள் ஆதரித்தன. இதுவே சாதனையாக இருந்தது. அதன் பிறகு யோகா தினம் புதிய சாதனைகளை படைத்து வருகிறது. நான் வெளிநாட்டில் இருக்கும்போது உலக தலைவர்கள் என்னிடம் யோகா பற்றி விவாதிக்கிறார்கள். 10வது சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடும் வேளையில் யோகாவை தங்கள் அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக மாற்றுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். 10 ஆண்டுகளில் யோகாவின் விரிவாக்கம் யோகா தொடர்பான கருத்தை மாற்றியுள்ளது. இன்று உலகம் ஒரு புதிய யோகா பொருளாதாரத்தை முன்னோக்கி பார்க்கிறது. இந்தியாவில் இருந்து ரிஷிகேஷ் மற்றும் காசியில் இருந்து கேரளா வரை யோகா சுற்றுலாவின் புதிய இணைப்பு காணப்படுகிறது. உலகெங்கிலும் இருந்து சுற்றுலா வரும் பயணிகள் இந்தியாவில் உண்மையான யோகாவை கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். மக்கள் தங்கள் உடற்தகுதிக்காக தனிப்பட்ட யோகா பயிற்சியாளர்களை கூட வைத்திருக்கிறார்கள். இவை அனைத்தும் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கியுள்ளன என்றார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிறையில் இருக்கும் டில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் நேற்று ஜாமீன் வழங்கிய நிலையில் அதனை எதிர்த்து அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்த வழக்கில் ஜாமீனுக்கு இடைக்கால தடை விதித்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லி அரசின் மதுபான கொள்கையில் நடந்த முறைகேடு தொடர்பாக மார்ச் 21ஆம் தேதி அம்மாநில முதல்வர் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். அவருக்கு ஜூலை 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதி
நீடிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கெஜ்ரிவால் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த ஜாமீன் மனு நேற்று விசாரணைக்கு வந்தபோது கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கியும் 1 லட்சம் ரூபாய் பிணை தொகை செலுத்தவும் உத்தரவிடப்பட்டது. இதனையடுத்து இன்று அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீனில் வெளியே வருவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஜாமீன் வழங்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்த டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்தது. இதனை அவசர வழக்காக இன்று விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுதீர்குமார் ஜெயின் மற்றும் ரவீந்திர ஜுடேஜா அமர்வு கெஜ்ரிவாலுக்கு டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் வழங்கிய ஜாமீனுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. அமலாக்கத்துறை தனது மேல்முறையீட்டு மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று விடுமுறை கால அமர்வு முன்பு கோரிக்கை விடுத்தது. இதையடுத்து இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளும் வரை ஜாமீன் உத்தரவை நிறுத்தி வைப்பதாக டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.